ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜெஸ்வின் குட்டியோட செகண்ட் பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேயை கொஞ்சம் சிம்பிளாகவும் ஜெஸ்வினுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேருந்து பிளான் பண்ணி இப்போ நாங்கள் எல்லோரும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வந்து மேகமலைக்கு வந்திருக்கோம். ஸோ மேகமலையில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மேலே ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிளைமேட். நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே இந்த வியூ பாயிண்டில் உட்காந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஜெஸ்வினும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே மேகமலையில் நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ஈவினிங் போய் ஜெஸ்வின் குட்டியோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மினி விலாகை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெஸ்வின் எவ்வளோ ஹாப்பியாக நடந்து வரான் பாருங்கள். வந்ததுலேருந்து பயங்கர குஷி, என்னை தேடவே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா வியூ ரொம்ப செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து வெயில் வருது, அப்பப்போ வந்து சில்லுன்னு கிளைமேட் மாறுது. மேகமலை தானே, ஸோ மேகம் வர வர அந்த காற்று எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஜெஸ்வின் குட்டி வந்துட்டான். ஜெஸ்வின் வாங்கம்மா, அப்படி வந்துருங்க. ஜெஸ்வினோட பர்த்டேக்கு நான் 4 ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன். அதில் மொதல் ட்ரெஸ்ஸை தான் இப்போ ஜெஸ்வின் போட்டிருக்கான். இன்றைக்கி கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஹில்ஸில் மேலே உட்காந்து ஒரு நல்ல டீ சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் விளையாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்களும் ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா மேகமலைக்கு போய் பாருங்கள். சூப்பர் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. மேலே வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே இறங்கும் போது அழகாக ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வச்சு ஜெஸ்வினுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அது என்னென்னா ஜெஸ்வினோட செகண்ட் பர்த்டே ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து டயப்பரோடு இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து ஜெஸ்வினுக்கு அடுத்து நான் வியர் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க அத்தை வந்து நம்மளோட ஸ்டாஃப் வந்து அவனுக்கு கேக் வாங்கியிருக்காங்க. அதை நம்ம இந்த இடத்துல தான் கட் பண்ண போகிறோம். இது ஜெஸ்வின் கட் பண்ணுற செகண்ட் பர்த்டே கேக்கு. நைட்டு 12 மணிக்கு ஒன்று கட் பண்ணியாச்சு, இப்போ ஒன்று கட் பண்ண போகிறோம். ஐஸ் பயங்கர ஐஸா இருக்கு. என்ன பேசுறீங்க? விட போற ஜெஸ்வின் எங்க போனா? எங்க இருக்காரு? பர்த்டே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. செகண்ட் பர்த்டே ட்ரெஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஜெஸ்வின். ஐயோ இந்த தடவை டெக்கரேஷனுக்கு நான் கோகோமெலன் தீம் தான் கொடுத்தேன். பிகாஸ் அந்த வீடியோ எல்லாமே ஜெஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும். பர்த்டே பாய் ரெடி ஆயிட்டாங்க. மாஸ் என்ட்ரி செமையா இருக்குல்ல. ட்ரெஸ்ஸு நல்லா மினு மினுன்னு இருக்கு. Happy birthday to dear Jeshwin. Happy birthday to you. ஐயோ அச்சோ குக்குல விட்டுக்கூடாது. வாங்கிக்க வாங்கிக்க. வெரி குட். ஜெஸ்வினோட பர்த்டேக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. என்னோட கிஃப்ட் நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ இந்த கிஃப்ட் தான் ஜெஸ்வினுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கிறது. இந்த கார் வந்து ஜெஸ்வின் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். பட் இப்போ உட்கார்றானான்னு தெரியலையே. நேற்று ஃபுல்லாக வந்து ஜெஸ்வின் இதுலேயே தான் ஒரே விளையாட்டு இங்கிட்ட அங்கிட்டுன்னு சொல்லிட்டு. பட் இந்த கிஃப்ட் வந்து ஜெஸ்வின் ரொம்ப ஹாப்பி, அதனால நானும் ரொம்ப ஹாப்பி. என்னடா வாங்கி கொடுக்குறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தப்போ இது வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜெஸ்வினோட பர்த்டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் மறுபடியும் வேலையில் ஓட வேண்டியது இருக்கும். ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு இந்த விலாகு, இது ஒரு சின்ன மினி விலாக். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் நிறைய பேர் ஜெஸ்வினுக்கு விஷ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜெஸ்வினோட ஃப்யூச்சருக்கு உங்கள் எல்லாரோட விஷஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது. ஸோ விஷ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த விலாகில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.